ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சிந்துவெளி நாகரிகம். ஸோ இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் நம்ம சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4 சிந்துவெளி நாகரிகம் அந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது. சரிங்களா? சிந்துவெளி டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதுன்னா 6th ஃபஸ்ட்டு டைமில் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். ஓகே, வாங்க நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கொஷின்ஸ் 6th ஃபஸ்ட் டைமில் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் என்ன? ஆப்ஷன் ஏ கிமு 3300 முதல் 1900 வரை. அதுக்கப்புறம் கிமு 2300 முதல் 1800. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், கிமு 2400 முதல் 1800. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், கிமு 1100 முதல் 1900 வரை. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிமு 3300 முதல் 1900 வரை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சார்லஸ் மேசன், ஆப்ஷன் பி ஜான் மார்ஷல், ஆப்ஷன் சி வீலர், ஆப்ஷன் டி அலெக்சாண்டர் கன்னிங்கம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சார்லஸ் மேசன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய ஆண்டு. இதுக்கு ரயில் பாதை அமைக்கிறப்போ தான் இந்த லாகூர் டு கராச்சி வரைக்கும் ரயில் பாதை அமைக்கிறப்போ நிலத்தை தோண்டுவாங்க. அப்போ தான் ஹரப்பா நாகரிகத்தோட இடர்பாடுகளில் அப்போ தான் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1853, ஆப்ஷன் பி 1854, ஆப்ஷன் சி 1856, ஆப்ஷன் டி 1858. இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1856. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1918, ஆப்ஷன் பி 1920, ஆப்ஷன் சி 1921, ஆப்ஷன் டி 1923. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1920. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்று காரணம். கூற்று பாருங்கள், நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. காரணம், இதன் பொருள் நகரம் ஆகும். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று காரணம். ரெண்டுமே சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1924, ஆப்ஷன் பி 1925, ஆப்ஷன் சி 1928, ஆப்ஷன் டி 1930. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1924. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய தொல்லியல் துறை அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்ற நில அளவியலாளர் உதவியுடன் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1865, ஆப்ஷன் பி 1859, ஆப்ஷன் சி 1861, ஆப்ஷன் டி 1867. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1861. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி பெங்களூர். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டெல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 9வது கொஸ்டின். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், ஃபஸ்ட்டு கூற்றை பாருங்கள், ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை பழமையானது. இந்த கூற்று சரிதான். ஸோ 2வது கூற்று பாருங்கள், நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றனர். ஸோ 2 கூற்றுமே சரிதான். சரிங்களா? அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 2 ரெண்டுமே சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் எந்த காலப்பகுதியை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ இரும்பு காலம், ஆப்ஷன் பி செப்பு காலம், ஆப்ஷன் சி வெள்ளிக்காலம், ஆப்ஷன் டி வெண்கல காலம். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வெண்கல காலம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் பயன்படுவது எது? ஆப்ஷன் ஏ கார்பன் 14, ஆப்ஷன் பி
கார்பன் 15, ஆப்ஷன் சி கார்பன் 16, ஆப்ஷன் டி கார்பன் 17. இதுக்கான ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கார்பன் 14. ஸோ இந்த கார்பன் 14 வச்சு தான் இப்போ நம்ம அகல ஆராய்ச்சியெல்லாம் செய்கிறாங்க இல்லையா. ஸோ ஏதாச்சும் ஒரு பொருள் கண்டுபிடிச்சாங்கன்னா அது எந்த நூற்றாண்டை சார்ந்தது, எந்த காலத்தை சார்ந்தது, ஸோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த கார்பன் 14 வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிந்துவெளி நாகரிகத்தின் மொத்த பரப்பு ஆப்ஷன் ஏ 10 லட்சம் சதுர கிலோமீட்டர், ஆப்ஷன் பி 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், ஆப்ஷன் சி 15 லட்சம் சதுர கிலோமீட்டர், ஆப்ஷன் டி 18 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான கூற்று எது? ஃபஸ்ட்டு கூட்டு பாருங்கள். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். ஸோ இது சரிதான். ஸோ ரெண்டாவது கூட்டு பாருங்கள். சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும். ஸோ இதுவும் சரிதான். ஸோ மூணாவது கூட்டு பாருங்கள். ஸோ மெகர்கர் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த 3 கூட்டுமே சரிதான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ மெகர்கர் எந்த காலத்தை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ புதிய கற்காலம், ஆப்ஷன் பி பழைய கற்காலம், ஆப்ஷன் சி வெண்கல காலம், ஆப்ஷன் டி இரும்பு காலம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புதிய கற்காலம். இந்த மெகர்கர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து போலன் ஆற்று பள்ளத்தாக்கு இருக்குங்க இல்லையா, அங்கே தான் வந்து இருக்குது. அடுத்தது பெருங்குளம் மெகஞ்சதாரோ பற்றி சரியான கூற்று எது? ஸோ பெருங்குளம் இருக்குங்க இல்லையா, ஸோ மெகஞ்சதாரோவில், ஸோ அந்த பெருங்குளத்தை பற்றி சரியான கூற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கமாகும். ஸோ ஃபஸ்ட்டு கூற்று வந்து சரிதான். ஸோ ரெண்டாவது கூற்று பாருங்கள். இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ரெண்டாவது கூற்று சரிதான். ஸோ மூணாவது கூற்று பாருங்கள். நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எனலாம். ஸோ மூணாவது கூற்றும் சரிதான். ஸோ நாலாவது கூற்று பாருங்கள். உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் ஆகும். ஸோ இந்த 4 கூற்றுமே சரிதான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1, கூற்று 2. ஸோ கூற்று பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கூற்று ஒன்று பாருங்கள். செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ கூற்று 1 சரிதான். ஸோ ரெண்டாவது கூற்று பாருங்கள். இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. ஸோ 1, 2 ரெண்டுமே சரிதான். அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ மெகஞ்சதாரோவில் இருந்த கூட்டு அரங்கு எத்தனை தூண்கள் மற்றும் எத்தனை வரிசைகளை கொண்டது? ஆப்ஷன் ஏ 20 தூண்கள் 4 வரிசை, ஆப்ஷன் பி 10 தூண்கள் 5 வரிசை, ஆப்ஷன் சி 20 தூண்கள் 6 வரிசை, ஆப்ஷன் டி 15 தூண்கள் 3 வரிசை. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 20 தூண்கள் 4 வரிசை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிந்துவெளி மக்கள் பொருள்களின் நீளத்தை கணக்கிட எதை பயன்படுத்தினர்? இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ கல், ஆப்ஷன் பி மண், ஆப்ஷன் சி ஓலை, ஆப்ஷன் டி குச்சி. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குச்சி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிந்துவெளி முத்திரைகள் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள டேஸ் பகுதியில் கிடைத்துள்ளது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ ரோம், ஆப்ஷன் பி ஈராக், ஆப்ஷன் சி சுமேர், ஆப்ஷன் டி லோத்தல். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சுமேர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரசன் நாரம்சி என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள டேஷ் என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக காப்பியங்கள் கூறுகிறது. ஆப்ஷன் ஏ சுமேர், ஆப்ஷன் பி லோத்தல், ஆப்ஷன் சி மெலுக்கா, ஆப்ஷன் டி மெகர்கர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இதில் டி கொடுத்துருக்கிறது வராது. ஆப்ஷன் சி மெலுக்கா தான் வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ 21வது கொஸ்டின். சிந்துவெளி மக்கள் போக்குவரத்திற்கு எந்த விலங்கினை பயன்படுத்தினார்கள்? ஆப்ஷன் ஏ காளை, ஆப்ஷன் பி கழுதை, ஆப்ஷன் சி ஒட்டகம், ஆப்ஷன் டி குதிரை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காளை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று டேஸ் வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ வட்டம், ஆப்ஷன் பி செவ்வகம், ஆப்ஷன் சி உருளை, ஆப்ஷன் டி கூம்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உருளை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிந்துவெளி நாகரிகத்தின் லோத்தல் கப்பல் கட்டும்
தளம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ குஜராத், ஆப்ஷன் பி ராஜஸ்தான், ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம், ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குஜராத். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ லோத்தல் கப்பல் கட்டும் தளம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ நர்மதை, ஆப்ஷன் பி தபதி, ஆப்ஷன் சி கோதாவரி, ஆப்ஷன் டி சபர்மதி. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சபர்மதி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினான அளவுகோல் டேஷ் மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 1604, ஆப்ஷன் பி 1804, ஆப்ஷன் சி 1704, ஆப்ஷன் டி 1904. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1704 மில்லிமீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? ஆப்ஷன் ஏ இரும்பு, ஆப்ஷன் பி வெள்ளி, ஆப்ஷன் சி செம்பு, ஆப்ஷன் டி வைரம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செம்பு. அடுத்தது 27வது கொஸ்டின் பாருங்கள். மெஹ்ஜந்தரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட வெண்கலத்தால் ஆன நடனமாடு சிலை எந்த காலத்தை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ 300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, ஆப்ஷன் பி 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, ஆப்ஷன் சி 6000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, ஆப்ஷன் டி 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஏவும் டியும் சேமாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் டி 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஸோ இது வந்து அந்த 3000 ஆண்டுகளுக்கு முற்படுதுன்னு சொல்கிறாங்களே அது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார் ஜான் மார்ஷல் அவர் தான் சொல்லியிருப்பார். அது கொஸ்டின் பாருங்கள். காஃப்ரி ஃபுரன்ஸ் நதி எந்த நாட்டில் பாயும் நதி ஆகும்? ஆப்ஷன் ஏ வங்காளதேசம், ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி பாகிஸ்தான், ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தான். அதுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தான். பார்த்துக்கோங்க, காஃப்ரி ஃபுரன்ஸ் நதி ஸோ ஆப்கானிஸ்தான் பாயும் நதிகள் ஆகும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ காவிரி வாலா மற்றும் பொருணை எந்த நாட்டில் பாயும் நதியாகும்? ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான், ஆப்ஷன் பி பாகிஸ்தான், ஆப்ஷன் சி மியான்மர், ஆப்ஷன் டி இந்தியா. இதுக்கான ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தான் இந்த பாகிஸ்தானில் பாயும் நதிகளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கரெக்டாக படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 30வது கொஸ்டின். சிந்துவெளி மக்கள் பற்றி சரியான கூற்று எது? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகளை பயன்படுத்தினர், இது சரிதான். ஸோ 2வது பாருங்கள். நூலை சுற்றி வைக்க சுழல் அச்சைகள் பயன்படுத்தப்பட்டன, ஸோ இதுவும் சரிதான். ஸோ 3வது பாருங்கள். ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கின்றனர், ஸோ இதுவும் சரிதான். அடுத்தது 4வது பாயிண்ட் பாருங்கள். சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர், ஸோ இதுவும் சரிதான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிந்துவெளி மக்கள் டேஷ் மற்றும் டேஷ் அறிந்திருக்கவில்லை? ஆப்ஷன் ஏ இரும்பு குதிரை, ஆப்ஷன் பி தங்கம் புலி, ஆப்ஷன் சி வெள்ளி நாய், ஆப்ஷன் டி வைரம் மான். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரும்பு மற்றும் குதிரை. ஸோ ரெண்டுமே வந்து அவங்க தெரிஞ்சிருக்காது சிந்துவெளி மக்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிந்துவெளி நாகரிகம் பற்றி சரியான கூற்று எது? எதுக்கு நான் இதை மாதிரி கொடுக்குறேன்னா ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இதிலே கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து புக்கை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்தாலே போதும். நம்ம வீடியோஸ் வந்து இப்போ தான் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். சிந்துவெளி நாகரிகம் பற்றி சரியான கூற்று எது? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது, இது சரிதான். ஸோ 2வது பாயிண்ட் பாருங்கள். அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர், ஸோ இதுவும் சரிதான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மண்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர், இதுவும் சரிதான். அடுத்தது மண்பாண்டங்கள் சிவப்பு அவங்க உருவாக்கினாங்களே அந்த மண்பாண்டங்கள் பார்த்திங்கன்னா சிவப்பு வண்ணத்தில் இருந்தது, அதில் வந்து கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர் கேட்பாங்க. ஸோ எந்த நேரத்தில் அமைஞ்சிருந்துச்சு, அவங்க எந்த நிறத்தில் வந்து வேலைப்பாடுகள் செஞ்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. கலர்ஸ் இம்பார்ட்டன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள். ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டில் சரிய தொடங்கியது? கிமு 1900, கிமு 1800, கிமு 1700,
கிமு 1500. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1900. அடுத்து கொஸ்டின் பாருங்கள். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சுமேரியர்கள், ஆப்ஷன் பி இந்தியர்கள், ஆப்ஷன் சி சீனர்கள், ஆப்ஷன் டி ஐரோப்பியர்கள். இதுக்கான ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுமேரியர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ சிந்துவெளி நாகரிகம் பற்றி பொதுவான உண்மைகள் எவை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸோ உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. ஸோ இது வந்து சரிதான். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது. ஸோ இந்த ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சப்போஸ் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ உலகின் மிக பழமையான 4 நாகரிகங்களில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் எது அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிந்துவெளி நாகரிகம். ஸோ மூணாவது பாயிண்ட் பாருங்கள். உலகின் முதல் திட்டமிட்ட நகரங்கள் கொண்டது. இதுவும் சரிதான். நாலாவது பாருங்கள். மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு. ஸோ இதுவும் சரிதான். அஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும். ஸோ இதுவும் சரிதான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிந்துவெளி நாகரிக பரப்பு எல்லையில் சரியாக பொருந்தியது எது? ஸோ மேற்கில் வந்து நாக்ரான் கடற்கரை. ஸோ அது வரைக்கும் எல்லை வந்து இருந்துச்சு. மேற்கில் வந்து ஸோ மாக்ரான் கடற்கரை. ஸோ கிழக்கில் வந்து காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு. ஸோ வடகிழக்கில் வந்து ஆப்கானிஸ்தான். தெற்கில் வந்து மகாராஷ்டிரா. இதோட எல்லைகள்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சப்போஸ் அப்கமிங் வர எக்ஸாம்ஸ்லாம் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைனா வந்து கொடுத்துட்டு எது தவறாக பொருந்திவிடுறது, எது சரியாக பொருந்திவிடுறது, அது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். 6th ஸ்டாண்டர்டில் இருக்க சிந்துவெளி நாகரிக கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ 9th இருக்க சிந்துவெளி நாகரிகம், 11th இருக்க சிந்துவெளி நாகரிக கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.